அப்போ மாயா கல்யாணம் பண்ண இருந்தது சீனுவா தானா? ஆமா மாமா. எல்லாமே தெரிஞ்சு யாரும் என்கிட்ட எதுவும் சொல்லாம மறைச்சிட்டீங்கல்ல? அப்ப அவ்வளவுதான் எனக்கு இந்த வீட்ல இருக்கிற மரியாதை. நாங்க என்னென்ன பண்ண முடியும்? அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இனிமே கல்யாணத்துல பிரச்சனையே வராதுன்னு அண்ணி தானே சொன்னாங்க. அண்ணி, நீங்க கொடுத்த வாக்க நம்பி தானே எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சேன். ஆனா மாயாவால கல்யாணம் நிக்காதுன்னு சொன்னீங்க. இப்போ என் பையனோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீங்களா அண்ணி? ஐயோ, பாத்தீங்களாமா மாயா செஞ்ச வேலைய? அப்போ இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியுங்க. ஆனா அது வந்து பேசாத. எதுவும் பேசாத. எல்லாம் தெரிஞ்சிருந்தோ ஏன் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? சரி பண்ணிருக்கலாம்ல. அந்த மாயாவை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கலாம். இப்ப பாரு எங்க போய் நிக்குது. வீட்டை விட்டு போனவள தத்து பொண்ணுன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சீங்க. இப்போ நம்ம குடும்பத்தை பார்த்து ஊரே காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கா. கேட்டியா? கேட்ட இல்ல? என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்கிறான்னு? மாயா இப்படி பண்ண மாட்டாங்க. அவன் நமக்காக தான் சீனுவ வேண்டான்னு சொன்னா. கண்டிப்பா இப்படி ஒரு முடிவை அவ எடுத்திருக்க மாட்டா. நம்ம சீனு தான் அவசரப்பட்டு. போதும் பேசாத. ஐயோ ஐயோ என்னங்க? எங்க என்னாச்சுங்க? சீனு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுதா? இல்ல பத்மா,
நிறைய கோயில்ல தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே அவங்கள காணோம். அண்ணே, உங்களுக்கு மாமாவுக்கு எல்லாமே தெரியும், நாங்க சொல்லிட்டோம். சிவா, அண்ணே, என்னடா நடக்குது இந்த வீட்டுல? அண்ணே, மன்னிச்சிருங்க அண்ணே. உங்ககிட்ட சொல்லாம இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் தான் பார்த்தோம். அவங்க எங்க இருக்காங்க? எங்க தேடியும் அவங்க கிடைக்கல. அப்பா, இத பத்தி உனக்கு முன்னாடியே தெரியுமா? எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தெரியும். ஆனா மாயா மாமாவை வேண்டான்னு சொல்லிட்டாப்பா. அதுக்கப்புறம் அவரை நினைக்க கூட இல்ல. ஆனா திடீர்னு மாமா தான் அங்க வந்து மாயாவை அப்படி மிரட்டினாரு. அதனாலதான்ப்பா மாயா. அப்போ தப்பல்ல ஏன் புள்ள மேல சொல்றியா? அவ என்ன சின்ன குழந்தையா? சீன அவளை ஏமாத்தி கூட்டிட்டு போறதுக்கு? நீ அவளை காப்பாத்தணும்னு பாக்காத. பத்மா, இப்போ ஒருத்தர் குறை சொல்ற நேரம் இல்ல. முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணும். இல்லன்னா அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஏதுன்னு பார்க்க முடியும். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. யார நாம மலை மாதிரி நம்பணுமோ அவளே இந்த குடும்பத்தை வேரோட சாச்சிட்டாளே. இனி நம்ம ஊர்ல நாம எல்லாம் எப்படி தலை காட்டுவோம்? பஞ்சாயத்துல நீ சொல்ற முடிவை யார் கேட்பாங்க? இந்த குடும்பத்தோட கௌரவத்தை வெட்டி எரிஞ்சிட்டு 2 பேருமே போயிட்டாங்களே. அவ அம்மாவால நம்ம குடும்பத்தை பிடிச்ச கேடு காலம் இவளால இன்னும் தொடருதே.
மா சீக்கிரம் ஆகட்டுமா, அவங்க வந்துட போறாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அது இல்ல இது இல்லன்னா சொல்லிட்டு கூடாதாமா. அந்த கால்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு. தேனே எல்லாம் ரெடியாச்சா? அவங்க வந்துட போறாங்க. ரெடி ஆயிட்டு இருக்குங்க. அவங்க வரும்போது எல்லாம் சரியா இருக்கும். ஆமா, நீங்க எப்படி பரபரப்பா இருக்கீங்க? அதுக்கு தானே இவ்வளவு நாள் பயந்துட்டு இருந்தோம். எல்லாம் சரியா நடக்கணும்ல. அப்பா டைம் ஆயிட்டே இருக்கு, அவங்க வந்துருவாங்க. அம்மா எல்லாம் ரெடியா தாமா இருக்கு. இந்த கல்யாண விஷயத்துலதான் ஏதாவது சிக்கல் வந்துருமோன்னு பார்த்தேன். நல்ல வேலை, அந்த மாயாவால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லதே நடந்திருக்கு. அதனால உன் கல்யாணத்துக்கு நாம எதுவும் பெருசா செலவு பண்ண தேவையில்லை. இருந்தாலும் நகையெல்லாம் நாம போட்டு தானங்க ஆகணும். அதான் செஞ்சு வச்சிருக்கோம்ல. அது கவரிங்க. அப்படியே விட்டனா ஏன் ஊருக்கு சத்தம் போட்டு சொல்ல ஆலயம் ஒளிம்பு. அப்பா எல்லாத்தையும் விட எனக்கு சந்தோஷம்ப்பா. என்னதுமா? அந்த மாயா இங்க இருந்திருந்தான்னு வைங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். நல்ல வேலை அவ கேம்புக்கு தனா கூட போயிருக்கான். நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்குமா? ஆனா சீனு தான்ப்பா நேத்து திடீர்னு எங்கேயோ கிளம்பி போயிட்டான். அதான் ஏதோ ஃப்ரெண்ட பார்க்கணும் தானே சொன்னேன். இந்நேரத்துக்கு வந்திருப்பாருல. தெரியலம்மா. ஏய் ஏமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே இங்க வந்துட போறாங்க. சமந்தி வீட்டுல இருந்தா போன். என்னன்னு கேளுங்கப்பா. ஹலோ மாமா. பார்வதி என்னாச்சு? ஏன் அழுவுற? மாமா நம்ம மோசம் போயிட்டோம் மாமா. என்னம்மா சொல்ற? நம்ம சாரு கல்யாணம் நடக்காது மாமா. என்ன பேசுற நீ? எதுக்கு இப்ப நீ அழுவுற? என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லு. என்ன திரும்பவும் வரதட்சணை பிரச்சனையா? அதான் வேணான்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? சீனு வீட்டை விட்டு போயிட்டா மாமா. மா அவன் ஏதோ வெளியூர் போனதா தானே சொன்னாங்க. இல்ல மாமா, அவன் மாயாவை கல்யாணம் பண்ண போயிட்டான் மாமா. என்னம்மா சொல்ற? அட பாவி, அந்த சீனு பையன் நம்மள நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டானே. துரோகி. அந்த ராஸ்கல் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஏங்க என்னாச்சுங்க? எல்லாம் நாசமா போச்சுடி. அந்த சீனு மாயாவை கல்யாணம் பண்றதுக்காக லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். ஐயோ என்னங்க சொல்றீங்க? மாப்பிள்ளை போய் இப்படி பண்ணிட்டானே. நம்ம பொண்ணு கல்யாணம் இனிமேல் எப்படி நடக்கும்? அதான் மாப்பிள்ளைய ஓடி போயிட்டான்ல. ஐயோ கடவுளே, என் பொண்ணு வாழ்க்கை போச்சா? ஏங்க இனிமே இவளை யாருங்க கல்யாணம் பண்ணிக்குவா? ஐயோ, நம்ம குடும்பத்தை பார்த்து இந்த ஊரே சிரிக்குமேங்க. இப்படி பண்ணிட்டானுங்க அந்த பொண்ணு பாவி. ஐயோ அந்த மாயா திட்டம் போட்டு தான் இங்க இருந்து போயிருக்கா. 2 பேரும் திருட்டு கல்யாணம் பண்றதுக்காகத்தான் போயிருக்காங்க. அப்பா சீனு கிடைக்க மாட்டானா? என் கல்யாணம் நின்றுச்சுல்ல?
அந்த மாயா ஜெயிச்சிட்டாப்பா. மா அந்த மாயா ஜெயிச்சிட்டா. நடக்காதுமா, அவளை நான் சும்மா விட மாட்டேன். அந்த மாயா கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த சீனி எதுக்குப்பா எனக்கு? ஆ? நான் தோத்துட்டப்பா, நான் தோத்துட்டேன். மாடி சாரு 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 சாருமா சாரு நில்லு. சாரு சாருமா போகாத. அம்மா, நில்லு. மாப்பிள்ள இப்படியே இருந்தா எப்படி? போங்க, போய் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. இதுக்கு மேல எங்கத்த போய் தேடுறது? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். இனிமே எதுவும் பண்ண முடியாது. ராஸ்கல் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிருக்கான். இப்ப மட்டும் நான் அவனை பார்த்தேன், அப்படியே அவனை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நல்லா இருந்த குடும்பத்துல இப்படி கரையா மாதிரி இந்த மாயா புகுந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா. எல்லாம் உங்களை சொல்லணும் அண்ணி. அவளை கூட்டிட்டு வந்தீங்கல்ல, இப்போ இப்ப பாருங்க எல்லாரும் தான் அவமானப்பட்டு நிக்கிறோம். சாரு இல்லம்மா, சாரு சாரு நில்லு. வாங்க பேசிக்கலாம். அத்தை, என்னத்த அம்மா என்ன பண்ணுவாங்க? அவங்க இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சிருக்க கூட மாட்டாங்க. ஜானகி, இந்த விஷயம் தெரிஞ்சும் மாயாவை எப்படி இந்த வீட்டுல தங்க வச்ச நீ? எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா எப்பவும் அவளை அனுப்பியிருப்பேன். இந்த குடும்பத்தோட எல்லா நல்லது கெட்டதும் உனக்கு தெரியும். இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி உனக்கு மறைக்க தோணுச்சு? முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? இல்ல அத்தை, அது நான் அப்ப இந்த குடும்பம் என்ன ஆனாலும் உனக்கு கவலை இல்ல இல்ல? உன் தங்கச்சி பொண்ணு வாழ்க்கை மட்டும்தான் உனக்கு முக்கியமா போச்சு. அதுக்காக எங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சிட்டல்ல? இல்லம்மா இல்ல, அம்மா சொல்றேன் கேளு. சாரு பாட்டி, மாயா சீனு மாமாவை வேண்டான்னு முடிவெடுத்து குடும்பத்துக்காக நின்னா. அம்மா அவளை நம்பினாங்க. இதுக்கு மேல எதுவும் பிரச்சனை வராதுன்னு நினைச்சிருப்பாங்க. நீ சும்மா இருக்கியா? இந்த வீட்டுல ஆளாளுக்கு ஒரு முடிவெடுப்பீங்க, அப்படிதானே? அப்ப நான் எதுக்கு இருக்கேன்? ரகு எதுக்கு இருக்காமா? போ. சித்தப்பா, அம்மா, அப்பா. தனா அழாதடா. ஜானகி, உன் தங்கச்சி காதலிச்சு கல்யாணம் பண்ணதுல ஒரு இழப்ப பார்த்திருக்கோம். அது மறந்து போச்சா உனக்கு? சாரு நில்லு, சொல்றத கேளு. சாரு நில்லுமா. சாரு
அம்மா பார்வதி, உங்க அக்கா கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எப்படி சொல்லாம இருக்க முடியும்? அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க நடந்த எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். பொண்ணு பெத்தவங்களாச்சே, என் அக்கா எப்படி அழறாங்க தெரியுமா? என் மாமா ரொம்ப கோவத்துல இருக்காரு. சாரு வாழ்க்கை வேற என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அந்த மாயா வீட்டை விட்டு போனப்பவே அவளை அப்படியே அனுப்பியிருக்கணும். திரும்ப உள்ள கூட்டிட்டு வந்து அவ வேலையை காட்டிட்டா பாத்தீங்களா நீ? சாரு இல்லம்மா. சாரு சொன்னா கேளுமா. ஐயோ அத்தை, அத்தை, மாயா இப்படி பண்ண மாட்டா. சின்ன மாமா தான் சூசைட் பண்ணிப்பேன்னு மிரட்டி வர சொல்லிருந்தாரு. ஏய், நீ புரியாம பேசாத தானா? அந்த அளவுக்கு அவனை மாத்தி வச்சிருக்கா.